இந்த வைரமுத்து யாரு? மீ டூ குற்றவாளி. சின்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர், நாட் 1 or 2, பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீ டூவில் இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி இன்னும் கைது செய்யப்படலை. அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை. ஆகவே எம்பெருமான் ராமனை எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள். உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்குறேன் நான் ஜெகத் ரட்சகனுக்கு. அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்டட். நிறுத்துறா, எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது. இல்லைன்னா இவர் என்ன வைஷ்ணவர், இவர் என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர்? ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி, சமூக விரோதி. பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்போ மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, சகோதரியை தவிர, அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது. ஆனால் நீ காமமுத்துவா இருக்கியே, உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே, அந்த தீய சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை ஏன் இன்னும் கைது பண்ணலை இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம்? இட் இஸ் டு பி ரிமூவ்டு. 26 மே மாதம் இறுதியில் இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான். உதயநிதியே சொல்கிறார், நான் கிறிஸ்தவன், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன். லெட் யூ பி அ ப்ரௌடு கிறிஸ்டியன், ஒய் கான்ட் யூ அலோவ் அஸ் டு பி ப்ரௌடு இந்துஸ்? ஆனால் அந்த உதயநிதி என்ன சொன்னார்? சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொல்லணும்னு. அதாவது ஒருத்தர் மதம் மாறின உடனே, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபெனட்டிக்கல். புதிதாக மதம் மாறுறவ மத வெறியோடு இருக்கான்னு. அந்த மாதிரி தான் வைரமுத்துக்கு ரிலேட்டிவே என்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் நல்லா தான் இருந்தார், மதம் மாறினதுக்கப்புறம் இப்படி மாறிட்டாருன்னு. அதனால்